ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்ப்போம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா துவரம்பருப்பில் சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தாங்க. ஸோ நம்ம வந்து வீக்லி பர்ச்சேஸ் தாங்க. ஏதாவது வந்து இல்லை அப்படின்னா நம்ம வந்து அடுத்த வீக் தான் நம்ம வந்து வாங்க முடியும். ஸோ வீக்லி நம்ம வந்து என்ன பர்ச்சேஸ் பண்ணுறோமோ, ஸோ என்ன இருக்கோ அதை வச்சு தான் வந்து நம்ம வந்து பண்ணணும். அதே மாதிரி நான் வந்து கொஞ்சோண்டு தான் பொட்டுக்கல் இருந்துச்சு. ஸோ போன வீக் நான் வந்து வாங்கிறதுக்கு மறந்துட்டேன். இந்த மாதிரி நேரத்தில் எனக்கு இந்த மாதிரி டிஷ்ஷஸ் தாங்க கை கொடுக்கும். ஸோ சட்னி அரைக்கணும், என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, சரி துவரம்பருப்பில் வந்து அம்மா சட்னி அரைப்பாங்க, ஸோ அதையே நம்ம பண்ணிடலாமே அப்படின்னா ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க, துவரம்பருப்பு போட்டுக்கோங்க. அதை வந்து நல்லா கொஞ்சம் வந்து தீயாத அளவுக்கு ஒரு பொன்னிறத்துக்கு வறுத்துக்கோங்க. இது கூடவே வந்து இஞ்சி பூண்டு ஒரு 4 பூண்டும் ஒரு சின்ன சைஸ் போல் ஒரு இஞ்சும் வந்து போட்டுக்கோங்க. அதையும் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. நமக்கு வந்து இந்த மாதிரி இல்லாத நேரத்தில் எனக்கு இந்த மாதிரி டிஷ்ஷஸ் வந்து அதிகமாக வந்து கை கொடுக்கும். ஸோ துவரம்பருப்பு சட்னி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி க்ரீன் சில்லி போட்டுக்கோங்க. அதையும் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ துவரம்பருப்பு வந்து தீயக்கூடாதுங்க. ஸோ அந்த பதத்துக்கு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இதுக்கு தேங்காயும் தேவையில்லை. ஸோ பொட்டுக்கல்லையும் இல்லை, தேங்காயும் இல்லை அப்படிங்கிறப்ப இந்த சட்னி கண்டிப்பாக நமக்கு வந்து கை கொடுக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சின்ன வெங்காயமாக இருந்தாலும் சரி, பெரிய வெங்காயமாக இருந்தாலும் சரி, ஒரு 2-3 போல் போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு அரை வெங்காயமே போதும். சின்ன வெங்காயம் ஒரு 4 போட்டாலே போதும். சின்ன மாதிரி சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ நல்லா வெங்காயமும் வதங்கட்டும். சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. அப்புறம் வந்து உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு இது தனியாக எடுத்து வச்சுருங்க. இது வந்து தோசை ஊற்றுற நேரத்தில் இது ஆறிடுங்க. ஸோ அதனால் வந்து இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு தோசையும் ஊற்ற ஆரம்பிச்சிருங்க. தோசை ஊற்றிட்டுன்னு 2 நிமிஷத்துலேயே இதை வந்து அரைச்சிடலாம். ஸோ தோசை ஊற்றினதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இந்த சட்னி ஆற விட்டு மிக்சியில் ஓட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு டேஸ்ட்டான ஒரு சட்னி தான். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த துவரம்பருப்பு சட்னி வந்து ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் பண்ணது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது. தாளித்து நம்ம வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றினாலுமே வந்து தெரியாதுங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு சில சட்னிஸ்லாம் நம்ம தண்ணி ஊற்றணும் அப்படின்னா என்னடா இவ்வளோ தண்ணியாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி சட்னிலலாம் வந்து இந்த ரெடிமேட்டு அந்த 2 நிமிஷம் சட்னிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ தான் தண்ணி ஊற்றினாலுமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி ரெசிபீஸ் வந்து நம்ம 2 நிமிஷம் சட்னி எதுவும் இல்லாதப்ப அப்படிங்கிற சட்னிஸ் நம்ம வீடியோஸில் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்களும் அதை செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.